ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல மெரினா சிங்கப்பூர்ல மெரினா பே சாண்ட்ஸ் வந்திருக்கேன். ரூஃப் டாப் போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள வந்துட்டேன். என்ட்ரன்ஸ் வழியா வரல, ஆப்போசிட்ல ஒரு மால் இருக்கு. அந்த மால்ல உள்ள போயிட்டு அங்க கீழே சப்வே மாதிரி கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வழி இருந்துச்சு, அது வழியா வந்துட்டேன். மெரினா பே கெசினோ இது வந்து என்ட்ரன்ஸு வந்து லெஃப்ட் எடுத்தா இங்கே தான் இருக்கு. இங்கே நம்ம செக்இன் பண்ணிட்டு போக வேண்டியதான். மெரினா பே சாண்ட்ஸ் டைப் ஆஃப் அப்சர்வேஷன் டெக். டைமிங் வந்து மார்னிங் 10 to 4:30, ஈவினிங் வந்து 5 to 10. கியூஆர் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக டிக்கெட் வாங்கிக்கலாம். $28. ஓகே, இப்போ நான் ஆன்லைனில் புக் பண்ணல, டேரெக்டாக உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். சில புக் டிக்கெட் Buying tickets on the ground? ஓகே, தேங்க்யூ. உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்கே வந்தேன், உள்ளே போக முடியல. அப்போ வந்து கொஞ்சம் அந்த 4:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், ஈவினிங். அந்த டைமில் வந்தேன். மார்னிங் டைமும் இல்லாமல் ஈவினிங் என்ட்ரி டைமும் இல்லாமல் கரெக்டாக மிடில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஹேவ் டு புக் டிக்கெட். Buy tickets? எஸ், For how many of you? ஒன். That's one. That's Yeah. our ticket, right? So it's only for observation deck. ஓகே, No restaurant, no bar. But we do have a drink stand here. ஃபார் டேபிள் புக்கிங். Table like up here. யா. For the restaurant itself, you need to book with them. It's called Silavi. ஓகே, So you need to go upstairs into Marina Bay Sands. how much? It depends on what you order there. And Okay. also their availability. Okay, then book this one. Just one, right? Just one. What card are you using? Visa, Mastercard, whatever. Visa? Okay. Yeah, okay. டிக்கெட்டே காணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு Shall I give cash? Sorry. Cash. You can accept cash. Also. Cash. The card first. Okay. என்னடா அது, எனக்கு வந்து சோதனை. ஒன் டிக்கெட் மேம். You're paying by cash. Yeah, cash. Access only the deck. Observation deck only. Bars, no swimming pool. Okay. No restaurant. $35. Sir. Okay. $35. Thank you. கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. Is there any timing? You can straight away go up, sir. It's a one-time entry. You can stay until 4:30 upstairs. Okay, 4:30. Okay, thank you. எடுத்தாச்சு. $35. Okay, thank you. Skywalk observation deck, non-peak hours. Okay. இந்த வழியாக தான் இப்போ நம்ம வந்தோம். பில்டிங் உள்ளே இருக்கிற வியூ, தியேட்டர் லாபி, அட்ரியம், கார்டன். ஒரு நாள் இதில் போகலாம். என்னடா அது, இதை பே பண்ணுறது பண்ண மாதிரி இருக்கு. Hi. Okay. Yeah, waiting. Okay, thank you. Yeah, no, please enjoy your meal. You'll be going up to level 5-6, huh? Level 5, 6. Hi. Thank you. வந்தாச்சு. காது தான் லைட்டா அடைச்ச மாதிரி இருக்கு. ஒய் பிளாக் ஷாம் பிளாக். கிட்டத்தட்ட இது ஒரு 56வது ஃப்ளோரு. ஒரு நிமிஷம் கூட டைம் எடுக்கல, ஒரு 20-30 செகண்ட் இருக்கும். வந்தாச்சு. யாரு போட்டோ எடுத்து தராங்கப்பா. This one of you? Sorry? This one of you? Yeah. Okay, just a moment. We take photo for you. Photo? Welcome photos. டேக் தெரியுதா? இதுதான் இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இந்த டேக் நீங்கள் வியூ பார்த்து முடிச்சுட்டு இந்த என்ட்ரன்ஸ் வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த டேக் கொடுத்தா நமக்கு ஃபோட்டோ கொடுத்துட்றாங்களாம்ப்பா. பரவாயில்ல, அது நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபோட்டோ எடுத்துறாங்களா? சூப்பராக இருக்கு வியூவு. கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்கு. இந்த மால் வழியாக தான் நான் இப்போ வந்தேன். சின்னதாக தெரியுது. நான் எங்கே இருக்கேன் கரெக்டாக எனக்கு தெரியுது. அங்கே இருக்கேன், அந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணுறேன். சொல்ல போனால் அங்கே கிரேனே தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. பசர் பஞ்சாங்களா, அது இந்த லேப்டாப் பார்க் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இங்கேருந்து தெரியுது. டவுன் டவுன் பில்டிங்ஸ்க்கு பின்னாடி தூரத்தில் எனக்கு தெரியுது. கேமரா இல்லை, என்னோட கேமரா இருந்ததுன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கலாம். கேமரா வந்து சேல் பண்ணிட்டேன். வெளிலலாம் கொஞ்சம் கேமரா எல்லா இடத்துலையும் எனக்கு ஆக்சஸ் கிடைக்கல. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து DJI Osmo Pocket 3. இது கொஞ்சம் எனக்கு ஆக்சஸ் ஈஸியாக கிடைச்சிருது, அதுவும் இல்லாமல் காம்பாக்டாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம்.
இப்போ நான் இருக்கிற பிளேஸ்க்கு இங்கே ஒரு $35. அங்கே தெரியுது இல்லையா அந்த குடம்லாம், அங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி இது ரெஸ்டாரண்ட் பார்னு நினைக்கிறேன். அங்கே வந்து செப்பரேட்டாக நம்ம பே பண்ணி டேபிள் புக் பண்ணிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் வந்தால் கப்பலாக வரணும். எதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அப்சர்வேஷன் டேக்கு முதல்ல ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து காட்டிடுறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the எங்கே தெரியுமா நான் போட போகிறேன்? இங்கே தான், பேர் மறந்துடுச்சு. மெரினா பே சான்ஸா பொட்டானிக்கல் கார்டனா சம்திங், ஏதோ பேர் மறந்து போச்சுங்க. நமக்கு ஞாபக சக்தி என்ன இந்த லட்சணத்தில் இருக்குது. இன்னொரு நாள் நான் இங்கேயே வர்றேன். இந்த பிளேஸ்க்கே வந்து நைட் டைமில் வந்தால் வியூ சூப்பராக இருக்கும். இப்போ டே டைமில் வந்து சும்மா ஒரு வந்து பார்த்துட்டு போகலாம், எப்படி இருக்குது, எங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ், என்ன ஏதுன்னு ஒரு டீட்டெயிலுமே தெரியாமல் இருந்துச்சு. அதனால சரி ஓகே வரலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்தேன். கார்டன் பை த பேன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், கார்டன் பை த பே கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வீடியோ போடுறேன். அதுவும் நைட் டைமில் கார்டன் பை த பேலாம் லைட்டிங்ஸோட சூப்பராக இருக்கும். தெரியுது அங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாமே ஷிப்பு, எம்எஸ்சி எல்லாம் சின்ன சின்ன கப்பல் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் பிராணி போர்ட் இருக்குது. அங்கே தெரியுதா க்ரூஸ் ஷிப்பு. இதெல்லாம் வந்து கார்கோ ஷிப்ஸு, கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணுறது. அங்கே இருக்கிற அந்த ஷிப் ஒயிட் கலர், அது சின்னதாக தெரியுது. அது வந்து கெசினோ அது மாதிரி க்ரூஸ் ஷிப். அந்தாண்ட போய் பார்க்கலாம் தெரியுதானே. ஓ அவ்வளோதானா? நோ என்ட்ரியா? நன்றி. எக்ஸிட்டா? என்ன அதுக்குள்ளே எக்ஸிட் வந்துருச்சு? சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? அட போவீங்களா? போடா, நான் அந்த பக்கமே போகிறேன். அடம் போவீங்களா? ஷே, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். இறங்க மாட்டேனே. லேச இடம் முடிஞ்சாலும் சரி, டைம் இருக்கிற வரையும் டிக்கெட்டுக்கு எனக்கு இன்னும் ஒரு 4:30 வரைக்கும் இருக்கலாம். இப்போ டைம் என்ன தெரியுமா, இது 1:20 தான் ஆகுது. இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ பண்ணலாமே. சரி ஓகே, டேபிள் புக் பண்ணிடலாமா? மேலே போயிட்டு தான் சாப்பிடலாமா பார்க்கலாம். பாட்டியெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கு பாருங்க. நம்மளும் தான் இருக்கமே. ஒரு 4 இடத்த சுற்றலாம்னு கூப்பிட்டா பசங்க வரவே மாட்டாங்க. இதுதான் டேபிள் புக்கிங். சரக்கா இன்னும் ஓப்பன் பண்ணலையோ? மேபி இது இந்த கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேபி ஈவினிங் ஓப்பன் பண்ணலாம். நல்லா காற்று அடிக்குதுங்க. ஆக்சுவலி இங்கே சிங்கப்பூரில் வந்து அதிகமாக காற்று அடிக்காது. இது வந்து நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரிலாம் இங்கே காற்று அடிக்காது. பையன் நான் ஒரு 56, 57வது ஃப்ளோருக்கு மேலே இருக்கேன். இங்கே லைட்டாக தான் காற்று அடிக்குது. மேபி தீவுங்கிறதுனாலயா இல்லை என்னன்னு தெரிலப்பா எனக்கு. தெரியுதா? என்னடா அது பென்டன் வாட்ச் மாதிரி. இந்த QR இருக்குது. QR வச்சு ஸ்கேன் பண்ணி நம்மளை ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்லைனில் வந்து டிக்கெட் $28 போட்டிருந்தது. நான் இப்போ இங்கே கேஷ் பேமெண்ட்டுன்னு இல்லை, கேஷாக இருந்தால் கார்டாக இருந்தாலும் நேரில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்தால் ஒரு $35. இதில் ஏதோ ஃப்ரீயாகவே நம்ம இங்கே வரலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. நான் அது உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் நைட் டைமில் வருவேன் இல்லையா, அப்போ நான் சொல்கிறேன். எல்லோரும் என்ன தான் பார்க்குறாங்க. வர்றான் ஏதோ செல்ஃபி ஸ்டிக் மாதிரி வெறும் ஸ்டிக்கை வச்சு பேசிட்டு போயிட்டு இருக்கானேன்னு. இது பார்க்குறதுக்கு இந்த DJI கேமரா வந்து கேமரா மாதிரியோ இல்லை இந்த கோப்ரோ மாதிரியோ இருக்காது பார்க்குறதுக்கு. ஸ்டிக்கு இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, போர் அடிக்கும் இருக்கே. எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்காங்க, கப்பலா வந்திருக்காங்க. வேற பல கூத்தல் போடுது. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. ஃபைட்டர் ஜெட் இது இங்கே நிறையா பார்க்கலாம். முக்கியமாக இங்கே இந்த ஹார்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால ஃபைட்டர் ஜெட்லாம் இங்கே அதிகமாக பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி தண்ணி பாட்டில் $5 நான் பண்ணுறது ப்ரோ. give me one water bottle. Water bottle. One water. Anything else? No, nothing. Payment by cash or card, sir? Cash. $5. Thank you. Okay, thank you. இருந்தாலும் $5 கொஞ்சம் அதிகம் தான், பரவாயில்ல. தண்ணி எடுத்துகிட்டு வராமல் வந்தாலும் கொழுப்பு தான். மக்களே, மைக் ஆஃப்ல இருந்தது. அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப் சேனல். கற்றுக்குவோம். எனிவேஸ், வேறு ஏதாவது பிளேஸ் நான் விசிட் பண்ணணும், வீடியோ போடணுன்னா
சொல்லுங்க. வெயில் வேற ஓவரா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு கிளம்ப வேண்டியதான். டவுன் டவுன். ஓகே, கிளம்பலாமா? நம்ம கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தப்பிச்சேன். தான் லைட்டா வெயில் அடிக்குது. ஒரு 2:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். க்ரௌட் இல்லை, ஆஃப்டர்நூனுங்கிறதுனால. பாப்பா அழகா போஸ் கொடுக்குது. சிங்கம் ஸ்டாச்சு இங்கே தான் இருக்கு. எதுவும் தெரியல. அதில் காற்று ஜில்லுன்னு அடிக்குது. வெயில் அடித்தாலும் காற்று ஜில்லுன்னு அடிக்குது. பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால சுற்றியும் பீச்சு தானே. கிளம்பலாம். டைம் அப். வியூ பார்த்தாச்சு. எப்படி போகிறது? இதுக்கு தான் நான் நைட்டில் வரணும்னு சொன்னேன். வியூ கொஞ்சம் தரமாக இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்கா? ஓகே ஃபைன். இதுதான் என்னோட DJI Osmo Pocket 3. ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க கக்கூஸ்ல என்ன இருக்கு? ஓகே, ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி போயிடுமா? May I have you, sir? Two? Yeah, only my. Only one. என்னடா அது எனக்கு வந்த சோதனை. என்னோட போட்டோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாப்போம், பிரிண்ட் பண்ணி வரட்டும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அது ஃப்ரீன்னு நினச்சி போஸ்ட் கொடுத்தேன். $40. 1573. எங்க அவன் அப்பவே போயிட்டான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஆனால் அது அதிகம் தான். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த ஃபோட்டோ காப்பி கேட்டால் அதுக்கு ஒரு $20 கேட்குறான்ப்பா. எனக்கு டாக்குமெண்ட் ஃபைல் எனக்கு ஷேர் பண்ணுன்னா அநியாயம் பண்ணுறாங்க. ஐயா, பெரிய பித்தலாட்டமாவில் இருக்கு. இந்தா கொஞ்சம் நேரம் கேப் போட்டுட்டேன். இவ்வளோ கியூ வந்துருச்சு. இப்போ எக்ஸைட் ஆகிறதுக்கு காது தான் அடைச்சிக்குது. இந்த பக்கம் போனால் நமக்கு பேஃப்ரண்ட் MRT இருக்கு. MRT எடுத்து போயிடலாம். மேலே கூட வெயில் இவ்வளோ தெரியல, கீழே நல்லா வெயில் அடிக்குது. ஓகே, மெரினா பே ரூஃப் டாப் போகணும்னு எனக்கு ஆசை. வழியா வந்து சுற்றி பார்த்தாச்சு. அந்த கார்டன் பை த பே அது போகணும்னு எனக்கு ஆசை. கார்டன் பை த பே போகணும். ரோப் கார் போகலாம். ஒரு ஸ்பாட்டாக போகும். இதானே இருக்கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்றே வரலான்னு பார்த்தேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஒரு 6:30 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து லேட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா இப்போது நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே வந்தேன். அது மாதிரி கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். யாராவது இங்கே வரணும், மெரினா பே வரணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக மெரினா பேக்கு மட்டை வேறு அடிக்குது. மெரினா பேக்கு கீழே தான் உட்காந்துருக்கேன். அந்த சைடில் இருக்குது ஒரு 1/2 kilometer. அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அது பேர் மறந்து போச்சு. பேஃப்ரண்ட் பஸ் ஸ்டாப் ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து மெரினா பே சாண்ட்ஸ் தேட்டர் ஆமாம், அந்த ஸ்டாப் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே அடுத்தடுத்தது இருக்குது. மெரினா பேக்கு அந்த எண்டில் இருக்குது. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRT ஸ்டேஷன் இருக்குது. பேஃப்ரண்ட் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் தான். அழகாக நடந்து வந்து போயிடலாம். காலை வலிக்குது. காலையில் என்ன சுற்றி அதனால தான் உட்காந்தேன். ஓகே போகலாம். என்னடா அது MRT தானா? என்னடா அது இங்கேயே ஒரு மால் மாதிரி போகுது. பாட்டு ஹாய். கார்டன் பை த பே. ஓ, கார்டன் பை த பே ரூட் அது. சூப்பர். மெரினா பே சாண்ட்ஸ் ஸ்டாப் எக்ஸிட். ஓகே ஓகே ஓகே. அடுத்த வீடியோ போடணும்னு சொன்னால கார்டன் பை த பே, அதுக்கு என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. பரவாயில்ல, நான் MRT போகலான்னு தான் வந்தேன். நெக்ஸ்ட் டைம் வழி தேட தேவையில்ல. பேஃப்ரண்ட்டு இங்கேருந்து டவுன் டவுன் வழியாக நம்ம வேணால் சைனா டவுன் போயிட்டு இங்கே போகலாம். ஹார்பர் ஃப்ரண்ட் போயிட்டு பஸ் பஞ்சாங்க அப்படி போகலாம். ஓ, மெரினா பே ஆப்போசிட்டில் அந்த மால் இருக்குல்ல, அந்த மாலில் கனெக்ட் ஆகுது. இது சப்வேலேயே ஒரு ஊரே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களேடா. இது மெரினா பே பில்டிங்கு. இது ஆப்போசிட்டில் இருந்த அந்த மாலு. இது இது MRTயா? இது நான் வந்த வழி. பா, ஆர்கிடெக்சர்லாம் பயங்கரமாக இருக்குது. பேஃப்ரண்ட் MRTலேருந்து என்ன பார்த்து இங்கேயா நாடு சும்மா சொல்லக்கூடாது. ஆஸ்மோ பாக்கெட் 3 வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டே நான் இதை தான் வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த லெஃப்டில் போகுதுல்ல, அந்த எக்ஸலேட்டரில் இறங்கி 2 floor கீழே போயிட்டேன்.
மறுபடியும் மேலே ஏறி சுற்றிட்டு வர்றேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. போர்டு ஏதாவது வச்சாதானடா தெரியும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஏன் நல்லா இல்லை அப்படின்னு. அப்படியே மால் போகணும், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.